அனைத்துலகம் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள்னா என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இந்த இடத்துலாம் என்றைக்குமே இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்னா, சுகஸ்தானத்தில் சனி. நாட் ஒன்லி சுகஸ்தானம், இந்த 4ஆம் இடத்துல மற்றவன் வந்தால் அது பேர் சுகஸ்தானம், சனி வந்தால் அது சுகஸ்தானம் கிடையாது. ஏன்னா பிடி மாஸ்டரை போய் வச்சுக்கிட்டு எப்படி சுகமாக இருக்க முடியும்? 4ஆம் இடத்துல சனி வரும்பொழுது நீங்கள் மிகப்பெரிய டீம் லீடர் பதவிக்கு போகிறீங்க சார். ஒரே பிஸியாக இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பிஸியாக இருக்க போகிறீங்க. ஸோ அப்போது உடலையும் மனதையும் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், நிதானத்தை கைக்கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயமே அதான். நிறைய பேர் இருந்தா அந்த நிதானத்தை கை கொள்ளாத இருக்கப்போ அந்த கண்டகச்சனி அஷ்டம சனிலாம் ஏன் பிரச்சனை வருதுன்னா, நமக்கு பொறுமை இல்லைங்கிறதுனால தான் பிரச்சனை வருது. அந்த பொறுமையை யார் தரார்? இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்களை ஒரு தகுதிப்பாடு பண்ணுறாரு. நான் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் மார்னிங் மீட்டிங் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 8 டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய கொள்ளளவு, நம்மளுடைய அறிவின் கொள்ளளவை அதிகப்படுத்துகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5, 6ஐ பார்க்கிறார். சத்துருக்களிடமிருந்து விடுதலை. என்றைக்குமே நான் ஒன்று சொல்லுவேன் பிருந்தா, என்னோடய ஃபேவரட் டைலாக் தான், என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. அந்த மாதிரி நீங்கள் எதிரின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் ஒருத்தான் செக் பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் நிறைய பேர் வர்றோம் போனோம்லாம் எதிரியாக நினச்சிக்கிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த உலகத்தில் யாருக்கும் எதிரியும் கிடையாது. அவனுக்கு 1008 வேலை. 4, 5, 6ஐ பார்க்கிறார். இந்த தெளிவு உங்களுக்கு ஏற்படும். யாருக்கா இந்த சேசிங் பண்ணுறது, அவர் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறது, அவர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், அதெல்லாம் வேணாம் சார், டைம் வேஸ்ட்டு. அடுத்தாக குரு பகவான் சனி பகவான் என்ன பண்ணுறார், மிகப்பெரிய ஆஃபர் தரப்போகிறார் தனுசுக்கு. 10 பார்க்குறார். 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டால், 10ஐ பார்த்தால், 10 குடையவனோடு சேர்ந்திருந்தால் உலகப்புகழ் பெறுகிறது. உலகப்புகழ். தனுசு ராசிக்காரர்கள் உலகப்புகழ், வேர்ல்டு பூரா பாப்புலர். அதை நான் ஃபேமஸ் சார், நான் வேர்ல்டு ஃபேமஸ்ரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உலக புகழ் பெறுறீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். உடம்பை பார்க்குறார் சனி பகவான். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனா, இந்த மாதிரி உடம்பு ரொம்ப தெம்பாக போகுது. ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மட்டுமே இவ்வளோ நல்லது பண்ணுறார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? குரு அவர் மறைய போகிறார். ஏன்னா அஷ்டம குருவாக மறைகிறார். இது ஒரு ப்ராப்ளம் தான். காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது உடல் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு ரொம்ப தேவை. உடலை கெடுத்துக்கிற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலை செய்கிற பேர் வழி, தூங்காமல் வேலை செய்கிற பேர் வழி. நீங்கள் உடம்பு கெடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த 1 வருஷம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஆகும். 8ஆம் இடத்து குருவை தான் நம்ம அஷ்டம குருன்னு சொல்கிறோம். அஷ்டம குரு கஷ்டங்களை மட்டும்தான் தரும். அதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ணாதீங்க. தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காசு திரும்பாது. அந்த பணத்தை நகையே எடுக்க முடியாது. அதை பண்ணாதீங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். யாராவது கொஞ்சம் தீர்த்த வாரி அப்படின்னா தயவுசெய்து இந்த பழக்கம் இருந்தால் கீழே போட்டுருங்க, தொடாதீங்க. நீங்கள் இந்த தப்பு பண்ணிங்கன்னா நான் மட்டும்தான் ஒவ்வொரு சேனலாக ஓடி போய் தீய பழக்கங்கள் பழகாதீங்க, இளைஞர்கள் விட்டுறணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல் தி சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங், உலகம் அழிய போகிற சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்களை வாழ்வதற்கு வழிகளை சொல்லுகிறேன். தயவுசெய்து இந்த பழக்கத்தை கீழே போட்டுருங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது கல்லீரலின் கடவுளவர்
வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலையை காட்டுவார். முன்னேற்றத்தை தடை பண்ணுறதே இந்த தீய பழக்கங்கள் தான். அது இருந்தால் கீழே போட்டுருங்க, பண்ணாதீங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். மறையும் பொழுது உங்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்குவார். 8இல் இருக்கின்ற குரு பகவான் 5ஐ பார்க்க உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசி தனம் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு தனம் வரப்போகிறது, பணம் கொட்ட போகிறது. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர்கல்வி, உயர் பதவி, வீடு மாடு மனை போன்றவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தரார். தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடத்தை விட சிறப்பான வருடம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், குரு மறையும் போது கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல், இண்டஸ்டைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். வயிற்றை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இவர்கள் எந்த மாதிரியான இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ஆலங்குடி போயிடணும். அங்கே போயிட்டு ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்து 21 நெய் விளக்கு ஏற்றி வைத்து இந்த சுவாமி வழிபட்டு வரணும். இங்கே பாடியில் சென்னையில் இருக்கிறவங்க பாடியில் இருக்கக்கூடிய திருவலியதாயம் இங்கே இருக்கிற குரு கோயிலை பார்க்கலாம். குருவடி சரணம், திருவடி சரணம். குரு பிடிக்கணும். ராகவேந்திரர் மாதிரி, ரமணர் மாதிரி பெரிய பெரிய மகரிஷிகளுடைய அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது, அவங்க மோதிரம் போட்டுக்கிறது, அவங்க காப்பு போட்டுக்கிறது, அந்த மாதிரி குரு சார்ந்த சித்தர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாலும் சரி, பத்திரமா குரு கூடவே தேவல் பண்ணால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 90 மார்க் தரலாம். நல்லா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா, ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது
மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.